எந்தையுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெங்கூற்றுதை தடியவர் கருளோம் காலனாம் எனதுரை தனதுரையாக கனலெறி அங்கையில் ஏந்திய கடவுள் நீல மாமலர்ச்சுனை வந்து வன்சே நீர்மலர் குவளைகள் தாது விண்டோங்கும் ஏலனாரும் பொழில் இளம் பயம் கோட்டோர் இருக்கையா பேணிஜன் எழில் கொள்வதியல்பே. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், ஆன்லைன் மூலமாக எழுந்தொள்ளிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், அமைப்பாளர்கள், அடியார் பெருமக்கள் அத்தனைவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிப்பதிலே பெருமகிழ் கொள்கின்றனர். கடந்த பல நாட்களாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் சைவ சித்தாந்த சிந்தனையிலே இருக்கின்றோம். சிவன்பால் அறிவை செலுத்தி அனுபவத்தை பெறுதலே சிவஞான போதம். அவ்வண்ணம் சிவன்பால் அறிவை செலுத்தும் விதமாக நாம் இப்பொழுது சைவ சித்தாந்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபவமாக திருமுறைகள் நமக்கு ஊட்டும் என்பதை நாம் அறிவோம். ஆக சுருக்கமாக நாம் இறைவனை அடையக்கூடிய வழி என்னவென்றால் சிவன்பால் அறிவை செலுத்தி அனுபவத்தை பெறுதல். அவையே சிவஞான போதம் என்பதாகும். அதை நோக்கித்தான் நம்ம பயணம் பண்ணிக்கொள்ளும். இதிலே பெருமான் நமக்கு என்ன செய்தான்னு ஒவ்வொருத்தராக கேட்கிறோம். எப்பேற்பட்ட பெருங்கருணையாளன், எண்ணுதற்கு எட்டாதவன், என்னதன்மை என்று அறிவொண்ணாதவன், உலக மக்களுக்காக கருணை கொண்டு நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. கடல் என்பது உயிரையும் இறைவனையும் இணைக்கக்கூடியது. ஒரு ரெண்டு கதவை தாழ்பால் இணைக்கிற மாதிரி இறைவனுடைய திருத்தாள் உயிரையும் சிவத்தையும் இணைக்கக்கூடியது. அதற்காக அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து இறங்குறார். பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்குறார். நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. இந்த பூலோகத்தையும் படைத்து அதிலே இறங்கி நம்மளோட அவர் கலந்து அதை பற்றிய சிந்தனை தான் இன்று என்ன செய்கிறார். நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம், பரம்பொருளாக இருக்கிறவனுக்கு ரெண்டு நிலை என்று, சொரூப நிலை, தடத்த நிலை என்று. ஆக சக்தியை வெளிப்படுத்தி மாயையோடு கலந்து இந்த தனு கரண புவன போகங்களை உலகத்திற்கு நமக்காக உயிர்களுக்காக படைத்திருக்கின்றார் என்று நம்ம விரிவாக பார்த்தோம். சிவதத்துவம், சிவதத்துவத்தில் 5 நிலை, அதில் 9 சக்திகள், 5 தொழில், இப்படியாக சுருக்கமாக பார்த்து நம்ம அப்புறம் வித்யா தத்துவம் 7, அடுத்த உலகம் அசுத்த மாயா உலகம், பிரகிருதி மாயா உலகம் பார்த்து மண் தத்துவமாக நிவர்த்தி கலையில் நிற்கக்கூடிய கடைசியில் மண் தத்துவத்தில் நிலம் தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. இவ்வாறாக இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை அருளினார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அத்வைதம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கு. துவைதம் அப்படின்னா 2, அத்துவைதம்னா 2 அல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது நத்துவிதம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அத்துவைதம்.
தடத்த நிலையிலே எப்படி இருக்கின்றான் என்றால் அநேகனாக இருக்கின்றான். ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி அப்படின்னு சிவபுராணத்தில் சொரூப நிலையிலே ஏகனாகி இருக்கிறான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏகன்னா ஒருவன். திருக்கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா பூசையில என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தவொடனே பூசையில அடுக்கு தீபம் தான் காட்டுவாங்க. அடுக்கு தீபம் எதை குறிக்கிறது என்றால் பெருமான் அநேகனாக இருக்கிறான் என்பதை குறிக்கிறது. தாயுமாக தந்தையாக அத்தனையுமாக, தாயி நீயே தந்தை நீயே சங்கரனே ஆயினின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயன் தன்னுள் ஐவர் நின்று ஒற்றரொட்டார் மாயமே அஞ்சுகின்றேன் என்று சம்பந்த பெருமான் சொல்வார். அத்தனையுமாக வந்தவர் யாருன்னா, தாயினியே தந்தை நீயே சங்கரனே ஆயினின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயன் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் என்று சொல்றார். அப்ப அத்தனையிலும் யாரு கலந்திருக்கிறாருன்னா சிவபெருமான். அம்மாவை வருது சிவபெருமான், அப்பாவை வருது சிவபெருமான், அத்தனை மூர்த்தங்களாக வருவது சிவபெருமான். கீழே கிடந்தா சாமி, டேபிளுக்கு வந்தா சாமி, அருகம்புள்ள வச்சா சாமி, படத்துல பார்த்தா சாமி. அத்தனையிலும் சிவபெருமான் தான் கலந்திருக்கு. இதைத்தான் அநேகன் என்று கோயில்ல நமக்கு விளக்குவதற்காக தீபாரணை எப்படி காட்டுவாங்கன்னா, அடுக்கு தீபாரணை காட்டுவாங்க. அடுக்கு தீபாரணை காட்டுவாங்க. அடுக்கு தீபாரணை காட்டுவாங்க. அங்க அநேகன் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, அநேகனாக இருந்தாலும் கூட அவன் ஏகன் என்று காட்டுவதற்காக ஒரு கும்பத்தில ஒரு தீபத்தை காட்டுவாங்க. அவன் அநேகனாக இருந்தாலும் இவன் ஏகன்தான் என்று அங்கேயே சொரூப நிலையும் தடுத்த நிலையும் நமக்கு உணர்த்துவார்கள். அப்பேற்பட்ட பெருமானை அடைகின்ற வழி எது என்று 5 தீபத்தின் வழியாக அடையலான்னு காட்டுவாங்க. 5 தீபம் என்பது பஞ்சபூதங்களின் வழியாக, இறைவன் கொடுத்த தனு கரண புவன போகங்களின் வழியாக அஞ்செழுத்தை உபதேசித்து அஞ்செழுத்தை உச்சரித்து நாம் அவர் செல்லலாம் என்று சென்றடையா திருவுடையானை சென்றடையலாம் என்பதை திருக்கோயில் ஆராதனையிலேயே நமக்கு உணர்த்துவார். ஏகனுக்கு பெரிய புராணத்தில் கூட ஒரு பாட்டு. யாருன்னா, அந்த மீனை எடுத்து போடுவாரே கடலுக்குள்ள, அதிபத்த நாயனார் புராணம். பாகு சேர்வளை நாள் ஒன்றில் மீன் ஒன்று வரினும் ஏக நாயகன் தன் கடற்கு என விடும் இயல்பால் ஆகு நாட்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மேக நீர்ப்படி வேளையில் பட விட்டு வந்தார். மேக நீர்ப்படி வேளையில் பட விட்டு வந்தார். ஆகு நாட்களில். ஐயா மூர்த்தி ஐயா, தயவு செய்து உங்களுடைய மைக்கை மீட் பண்ணுங்க. வாகு சேர்வளை நாள் ஒன்றில் மீன் ஒன்று வரினும் ஆகு நாட்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மேக நீர்ப்படி வேளையில் பட விட்டு வந்தார். அப்ப ஏகநாயகன் என்று அப்ப 63 நாயன்மார்களும் எந்த சிந்தனையில் இருந்தாங்கன்னா, ஏகநாயகனுடைய சிந்தனையில் இருந்தாங்க, முத்தி நாயகனுடைய சிந்தனையில் இருந்தாங்க. ஆக பார்த்தீங்கன்னா பரம்பொருள் 2 நிலையில் இருக்கிறார், ஏகனார் அநேகனார். ஏன் அநேகனாக இருக்கணும் என்றால், அனைத்து பொருளோடும் கலந்தால்தான் உயிருக்கு உயிர் பெற முடியும் என்பதற்காக. ஆக பார்த்தீங்கன்னா, ஐயா மூர்த்தி ஐயா தயவு செய்து உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. ஐயா யாராவது மூர்த்தி ஐயா மைக்கை மியூட் பண்ணுங்க. ஆக பார்த்தீங்கன்னா அந்த அநேகன்ல இருந்து 2ஆக பிரிகிறது சம்பந்தம். இறைவன் என்ன சம்பந்தம் வைத்திருக்கிறார்? என்ன 2 விதமான சம்பந்தம் வச்சிருக்கார் சிவபெருமான். ஒன்று தனக்குத்தானே சம்பந்தம், இது தாதான்மிய சம்பந்தம். இன்னொன்று
உயிர்களோடு சம்பந்தம் அது அத்வைத சம்பந்தம். தனக்குத்தானே சம்பந்தம் என்பது சிவன் தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியோடு சம்பந்தம். அதாவது என்ன அப்படின்னா, சிவசக்தி கூட தன்னுடைய ஆற்றலோடு கலந்திருந்து என்ன செய்கிறார் என்றால், திருமேனி கொள்ளல், ஐந்தொழில் புரிதல். அதற்காக தன்னுடைய ஆற்றலோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார். அதற்காக தாதான்ய சம்பந்தம் என்றும், அடுத்ததாக அத்வைத சம்பந்தம், பிரிதொரு பொருளோடு அதாவது உயிரோடு சம்பந்தம். இதுதான் அத்வைத சம்பந்தம் என்று சொல்றோம். சம்பந்தம் ரெண்டு, தாதான்ய சம்பந்தம், அத்வைத சம்பந்தம். இது சிவசக்தி. அதான் இங்கதான் ஐந்தொழில் புரிகின்ற. பார்த்தீங்கன்னா சம்பந்த சக்தியோடு செய்து திருமேனி கொள்கின்றார். ஆக மேனி எல்லாம் என்னன்னா மாயா காரியத்திலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் தான். மேனி உருவத்தில் மெட்டலில் தான் செஞ்சிருக்காங்க, கல்லில் தான் மேனி செஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாமே சடமாக இருந்தாலும் கூட அதில் யார் கலந்திருக்கிறாங்க என்றால் சக்தி கலந்திருக்கிறாங்க. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். அனைத்தையும் கடந்து நிற்பவன் சிவம், அனைத்திலும் கலந்து நிற்பவள் சக்தி என்று நான் சொன்னேன். அதனால தான் நம்ம திருமேனியெல்லாம் பார்த்தாலும் அதற்குள்ளே கலந்திருப்பது எது என்றால் சக்தி, ஆற்றல். அதனால இது மூலமாக திருவருள் மூலமாக திருமேனி கொண்டிருக்கின்றார். எதற்குன்னா ஐந்தொழில் புரிவதற்காகவும் உயிர்கள் வழிபடுவதற்காகவும் வசதியாக. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாக இருக்கக்கூடிய அவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக நாம் வணங்கும் பொருட்டு திருமேனி கொண்டிருக்கிறான். அதேதான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். சொருப நிலையில் இருக்கக்கூடிய அவன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நாமெல்லாம் வாழ்த்தி வணங்குவதற்காக அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானாக வெளியிலே வருகின்றார். உருவம் கொண்டு அருள் திருமேனி கொண்டு வருகின்றார். ஐந்தொழில் இதுல பார்த்தீங்கன்னா ஐந்தொழில் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏனைய சமயங்களில் சொல்லப்படுகின்ற தொழில்கள் 3 தான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லப்படும். ஆனால் சைவ சமயத்தில் மட்டும்தான் 5 தொழில்கள் சொல்லப்படுகின்றன. கூடுதலாக மறைத்தல், அருளல் என்ற தொழில்கள் சொல்லப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, தடத்த நிலையில பார்த்தீங்கன்னா இங்க உயிர்களோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள்கின்றார் என்று நம்ம சொல்றாங்க. இப்ப அதை அடுத்த பகுதியாக பார்ப்போம். இன்றைய பார்த்துருவோம். முதல் பகுதியாக தாதான்ய சம்பந்தத்திலே நடராஜர் திருவுருவம் காட்டுவார் ஐயா. அதுல பார்த்தீங்கன்னா 5 தொழில்கள், அதை 2ஆ பிரிக்கிறோம். 5 தொழில்களை 2ஆ பிரிக்கிறோம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய 5 தொழில்களை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று திருக்கரங்களால் செய்கின்ற தொழிலாகவும் திருவடிகளால் செய்கின்ற தொழிலாகவும். திருவடிகளால் செய்வது உயிரிடத்திலும், திருக்கரங்களால் செய்தல் சடமிடத்திலும் செய்கின்றார். அதாவது தனு கரண புவன், மாயா காரியத்தில் செய்யக்கூடியது தனு கரண புவன போகம். அதன் மீது செய்யக்கூடியதான் இந்த படைத்தல். உயிர்களுக்காக இந்த தனு கரண புவன போகத்தை படைத்தலை குறிப்பது. மேலே பார்த்தீங்கன்னா உடுக்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு, அது ஒடுக்குதல், அபயக்கர, காத்தல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதை படைத்தாரோ, தனு கரண புவன போகத்தை படைத்தாரோ அதை ஒரு சிறிது கால எல்லை வரை காத்தல். நமக்கு 100 வயசுனா 100 வயசு வரை காப்பார். அதுக்கப்புறம் ஒடுக்கிடுவார். அதான் ஒடுக்குது. இது பார்த்தீங்கன்னா சடப்பொருள் எடுத்து மாயா காரியத்து இடத்திலே செய்கின்றார். 2ஆ பிரிக்கிறது. திருவடியில பார்த்தீங்கன்னா மறைத்தல் தொழிலையும் அருளல் தொழிலையும் செய்கின்றார். இந்த மறைத்தல் தொழிலும் அருளல் தொழிலும், இந்த 5 தொழிலுமே ஆதிசக்தியிலிருந்து வருகின்றது. இந்த 5 தொழிலும் 5 இடத்திலே செய்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அதிதெய்வம் இருப்பதாக வைத்து செய்கின்றார்.
மறைத்தல் இடத்திலே ஈஸ்வரனாகவும் உருவம் கொண்டும், அருளல் இடத்திலே சதாசிவமாகவும் இருந்தும் செய்கின்றார். ஆனால் அனைத்தும் ஆதிசக்திக்குரியது. அங்கிருந்துதான் வருகிறது மறைப்பு சக்தி, அருள் சக்தி. அதனால் 5 மறைப்பு சக்தினா உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன். ஏன் மறைப்பு சக்தியை செய்ய வேண்டும்? நேரடியாக சிவபெருமான் நம்மளை அழைத்து கொண்டு சென்று விடலாமே, நேரடியாக சிவபெருமான் நம்மை அழைத்து கொண்டு சென்று விடலாமே என்று நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனால் அனுபவம் இல்லாமல் சிவபெருமானை நாம் அடைய முடியாது. சிவபெருமானுடைய பெருமை தெரியாமல் நாம் அவரை எட்ட முடியாது. குழந்தை பார்த்தீங்கன்னா பர்சில் எடுத்து எடுத்து வைக்கும். பிஞ்சு போன பேப்பரையும் பிளாஸ்டிக் பேப்பரையும் எடுத்து பொக்கிஷமாக காத்து வைக்கும். ஆனால் அதை நம்ம வேஸ்ட்ன்னு சொல்லி தூக்கி போடுவோம், அழுகும். அதே குழந்தை 20 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து வைக்க. அப்போ அதுக்கு அனுபவம் வரும் வரை நம்ம காத்திருக்கணும்னா மறைப்பாற்றல் இருக்க வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும். மறைப்பாற்றல் வேண்டாம் என்று இறைவன் நினைத்து விட்டால் இந்த உடம்பிலிருந்து உலகம் வரை அத்தனையும் மாயா காரியத்தில் போய் ஒடுங்கிவிடும். நமக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. அப்போ மறைப்பாற்றல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திரோதானம் என்று சொல்லுவாங்க. உலகத்தை காட்டி உலகத்தை அனுபவிக்க வைத்து சிவத்தை சிறிது காலம் மறைத்து வைத்திருப்பார். இதுதான் மறைப்பாற்றல். உலகத்தை காட்டி உலகத்தை அனுபவிக்க வைத்து அதிலே இன்ப துன்பங்களை நுகரச் செய்து பக்குவம் ஏற்படும் வரை வைத்திருப்பார். அதற்கப்புறம் தான் சக்தி நிபாதம் மூலமாக அருளாற்றலாக மாறும். அருளாற்றலாக மாறும். இது ரெண்டையுமே சேர்ந்து ஆதிசக்தி தான். ஆனால் இடம் வேறு. ஈஸ்வர தத்துவத்திலிருந்து அருள் சதாக்கிய தத்துவத்திலிருந்து செய்கின்றார். இவரை பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சோம். ஒன்று திருவடி. அதனால திருவடிக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா உயிர்களிடத்துல செய்கிறார். எல்லாரும் தலை தான் உயர்ந்த பொருள்னு நினச்சிக்குவோம். தலை, கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்கு, சிரசு தாண்டா உயர்ந்ததுன்னு நினச்சிக்குவோம். ஆனால் அத்தனை சிரசை தாங்குவது கழுத்து, கழுத்தை தாங்குவது உடம்பு, உடம்பை தாங்குவது காலு, காலை தாங்குவது திருவடி என்பதை நமக்கு தெரியும். அத்தனையும் தாங்கி கொண்டிருப்பது அண்ட சராசரங்களையும் உயிர்களையும் அனைத்தையும் தன்னுடைய திருவடியிலே தாங்கி கொண்டிருக்கிறான் சிவபெருமான். அதனாலே தான் திருவடி உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. கரங்களினும் திருவடி உயர்ந்தது என்று சொல்வதற்கு காரணம் அது. பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் தூக்கிய திருவடிதான் அருளல் குஞ்சிதபாதம் என்று சொல்லுவாங்க. வீசிய கரம் அதை சுட்டி காட்டுகிறது. நீ செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்று. அதைத்தான் நீ பார்க்க வேண்டும். வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. நம்ம இடம் அதுதான் அப்படின்னு நீ கோயிலுக்குள்ள போன 5 பேரறிவும் எதுவும் சிந்திக்கக்கூடாது. கண்களே கொள்ள திருவடி மட்டும்தான் நமக்கு தெரியணுமா? தூக்கிய திருவடி, வேற எதுவுமே தெரியக்கூடாது. அந்த தூக்கிய திருவடிக்கு இன்னொரு பேரும் உண்டு, கஜகஸ்தம் என்று பேரு. யானை கால் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு யானை மேல நாம ஏறணும் அப்படின்னா யானை முன்னங்கால தூக்கி அப்படி வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஏற முடியும். முன்னங்கால தூக்கி வைக்காத நிலையில் ஏறினா கீழே தள்ளி மிதிச்சிடும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி நடராஜர் திருவடிக்கு அவர் 24 மணி நேரம் தூக்கி வச்சிருக்கார். நமக்காக கருணை கொண்டு எப்போதும் தயாரா இருக்கிறார். அவர் யாருன்னா நலியிருளில் நட்டம் பயின்றாடும். நிறைய பேர் நடராஜர் படத்தை வீட்டில் வைக்கலாமா? ஒருத்தன் கேட்டான், ரொம்ப துன்பமா இருக்கு. யாருக்கு தான் துன்பம் இல்லை? எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. பக்குவத்துக்காக கொடுத்துருக்காரு. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படை. ஒருத்தன் கேட்டான் நடராஜர் படத்தை. அவன் கேட்டான் ஒரே கேள்வி, வீட்டில் சிவபெருமான் வழிபடுறீங்களான்னு கேட்டான். ஆமான்னா, அதுதான் இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டான், நடராஜரை வழிபடுறீங்களா? ஆமா. அதுதான் ரொம்ப கஷ்டம், ஆடி போகும். அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம். ஒரு கோயில் அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, ஒரு சன்னியாசியை தலைகீழ படுக்க போட்டு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேன். இதான் பாரு, நெற்றிக்கு நேர் புருவத்து இடைவெளியில மூலவர் இருக்கிறார். படுக்க போட்ட சாது காலை பார்த்தீங்கன்னா 2 காலுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அதுதான் கோபுர வாசல்.
அப்படியே வழியா வந்தீங்கன்னா பலிபீடம், அப்படியே பார்த்தீங்கன்னா பலிபீடம் ஐயா, அப்படியே பார்த்தீங்கன்னா பலிபீடம். அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால் அவரவர் செய்த பதவிகள், அவரவர் பெற்ற பதவிகள், பெருமைகள், ஆணவம், யான் எனது அத்தனை காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அத்தனையும் எங்கே விட்டு வந்திருந்தோமா அந்த பலிபீடத்தில் ஒன்று. அந்த காலத்தில் என்ன நினைச்சாலும் பலிபீடனோடனே அவன் என்ன நினைச்சிட்டான், இதில் தான் ஆடை வெட்டது போல இருக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். பலிபீடம் என்பது என்ன என்றால் அங்கே நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு இறைவனிடத்துல விருப்பம் கொண்டு ஒரு அடியாராக அடிமையாக அவனிடம் செல்ல வேண்டும். அப்படியே வச்சா வந்தேன்னா அப்படியே ஓங்கார நந்தி, அப்புறம் கொடிமரம், அப்புறம் அதிகார நந்தி, அப்புறம் மால் நந்தி, அப்புறம் ஆன்ம நந்தி, அறநந்தி, அதுக்கப்புறம் பெருமாள் வரிசையா இருப்பான். நான் அன்றைக்கே சொன்னேன் ஓரளவு. இப்படி இந்த கோயில் வழிபாடு எதை குறிக்கிறது என்றால் இந்த பெருமானுடைய செயலை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது. இங்க பாத்தீங்கன்னா நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் எங்க இருந்தார் அப்படின்னா இதயஸ்தானத்தில் இருக்கிறார். எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, நடராஜ பெருமான் எங்க இருப்பார் அப்படின்னா நெற்றிக்கு நேரே மூலவர் இருந்தா இதயம் எங்க இருக்குமோ அந்த இடத்துல நடராசர் இருப்பார். நடராசர் அந்த இடத்துல இருந்துதான் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம தூங்குனோம்னாலும் ஒரு இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கும், நம்ம இதயம் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். அது ஆடலைன்னு நம்ம சப்த நாடி அடங்கி போயிடும், அத்தனையும் அடங்கி போயிடும். இது மட்டும் ஆடணும், நடராஜர் ஆடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் இல்லை, இதயம் தான் நம்ம நடராஜர். அங்கதான் இதய கோயில்னு பேர். அங்கேதான் பெருமானை எழுப்பி நம்ம பூஜை பண்ணுகின்ற அகபூஜை பண்ணுகின்ற இடம். ஏன்னா அங்கேதான் நல்லிருளில் நட்டம்பா என்றாடும் நாதன் தில்லையில் கூத்தன், அவன் தான் இதயத்துக்குள்ள இருக்கிறான், இதய தாமரைக்குள்ள இருக்கிறான். அதை மறக்கக்கூடாது. ஆக நல்லிருளில் அந்த நட்டம் பயின்றாட நாதன் தான் எங்க இருக்கிறான்னா அந்த கோயில்ல இதயஸ்தானத்தில் இருக்கிறான். இவ்வாறாக பெருமான் நடராஜ பெருமானுடைய சிறப்பு ஐந்தொழிலை குறிக்கக்கூடியது. எங்க நாசாவில் போனீங்களாலும் நடராஜர் தான் வச்சிருக்கான், எங்க போனாலும் வச்சிருக்கான். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியுது. அத்தனை உலக இயக்கமே நடராஜனுடைய அமைப்புல தான் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பது அத்தனையும் தெரியும். எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் நடராஜர் சிலை வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தொழில்களை ரெண்டா திருவடியில செய்யறது உயிர்களிடத்தில், அதற்கு மேல் செய்யறது சடப்பொருளிடத்தில். ஆகவே உயிர்களிடத்துல ரெண்டு விளையாட்டு விளையாடுறானா. ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்து. அது கீழே பார்த்தீங்கன்னா சிவ ஆகமங்களில் திருமுறைகளில் எவ்வாறு இந்த ஐந்தொழில் சொல்லப்படுகிறது என்று அடுத்த சிலேடுல ஐயா போட்டு காட்டுவார். நடராஜருக்கு அடுத்து ஒரு சிலேடு போடுவார். ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்து. என்ன விளையாட்டு விளையாடுறாருன்னா அருள் விளையாட்டு, மறைப்பு விளையாட்டு. இந்த ரெண்டு விளையாட்டு தான் அவர் விளையாடுறாரு. சிவசக்தி இதான் இந்த விளையாட்டினுடைய விளையாட்டு. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி. சிவன் அவன், அருள் அதன், விளையாட்டு அது. ரெண்டே விளையாட்டு தானா. முதல்ல உலகத்தை காட்டி அனுபவிக்க விட்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அருள் விளையாட்டை காட்டுவார். இவ்வாறாக பார்த்தீங்கன்னா சைவ திருமுறைகளிலும் ஆகமங்களிலும் இந்த ஐந்தொழிலை எப்படி சொல்றாங்கன்னா இரு விளையாட்டாகவும், அதான் மறைப்பாற்றல் அருளாற்றலை மட்டும் சொல்லியும், மூன்று விஷயங்களாகவும், அதாவது என்னன்னா படைத்தல் காத்தல் ஒடுக்குதலாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தையும் சேர்த்தும் சொல்லுவாங்க. பயந்து காத்து அழித்து மற்றை மூவர் கோணாய் நின்ற முதல்வன் மூர்த்தி அப்படிங்கிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன். இவ்வானும் குவளையும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. விளையாடி என்பது மறைப்பாற்றல் அருளாற்றல். ஆக ஐந்தொழில்கள் அங்கே. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பது மறைப்பாற்றல் அருளாற்றலாகும். ஆக ஐந்தொழிலே அங்கே அப்படி திருமுறைகளிலே பார்த்தீங்கன்னா முக்கியமாக அறக்கருணை மரக்கருணை இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அருளாற்றல் மறைப்பாற்றல் என்று சொல்றோம். இந்த மரக்கருணை அறக்கருணைக்கு என்ன வித்தியாசம்?
அப்படின்னு பார்த்தா நம்ம அருளாளர்கள்லயே பார்க்கலாம். திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ், திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாவ சீல்வர உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராது. நாவுக்கரசு பெருமானுடைய வரலாறிலே நமக்கு தெரியும். 60 ஆண்டுகள் அடித்து அருளினார். பிறகுதான் அருளினார். சூளை நோய் கொடுத்து அருளினார். ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானி அப்படின்னு அவரை ஒரு மாதிரி புரட்டி எடுத்துட்டார். இது அறக்கருணைக்கு உதாரணம். அவர் கையில இவருக்கு செய்த உதவி யாருன்னா சிறந்த பக்தராகிய ராவணனுக்கு செய்த உதவினால அவருடைய செயல், அவர் உதவிதான் செய்யறார். குறுக்கிட்டதுனால 60 ஆண்டு கால அவருக்கு இங்கே அமன மதத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதைத்தான் ஐயா ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மான். ஆனா அதே ஞான சம்பந்தர் அழுகிறார். அழுகும் பொழுது உடனே அம்மையப்பர் வெளிப்பட்டார். உள்ள உண்மையான அப்பா உள்ள இருக்கிறார், குளத்துக்குள்ள இருக்கிறார், அழுகிறார் ஞான சம்பந்தர். திடீர்னு அவருக்கு என்ன பழைய ஜென்மத்தினுடைய ஞாபகம் வந்துருச்சு. மேலை சார்பு ஞாபகம் வந்தவொடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டார். விட்டு தோணி சிகரம் பார்த்தார். அதான் சொல்றாரு பெரிய புராணத்துல அழகா, மெய்மேல் கண் துளி பணிப்ப வேறெங்கு பார்த்தழுவார் தம் மேலை சார்புணர்ந்தே சாரும் பிள்ளைமை தானோ செம்மேனி வெண்ணீற்றர் திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. அழுகிறாராம். யாருன்னா இங்க விட்டாராம், கீழே இருந்தவர் விட்டாராம், குளத்துக்குள்ள இருந்தவர் விட்டாராம், அப்பா மறந்து விட்டாராம். தம் மேலை சார்பு ஞாபகம் வந்துருச்சான். தம் மேலை சார்பு நந்தே சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்ற திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தார். உடனே வந்தாராம். இதான் அருளாற்றல். இதைத்தான் சம்புபட்சம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார். சிவபெருமானை நேராக அருள்தல் சம்புபட்சம். ஒரு மானிடை சட்டை தாங்கி ஒரு உயிரை தாங்கி வந்தார் என்றால் அதை அனுபட்சம் என்று சொல்வார். அருளாளர்கள் ரூபத்தில் வருவாங்க, அது அனுபட்சம். நேரடியாக அருள்தல் சம்புபட்சம் என்று சொல்வார். இப்படி சாமி வந்தாரு. அம்மையப்பரா வந்தாங்க, போட்டி போட்டுக்கிட்டு அருளார். ஆரணம் உலகேளும் இன்றருளே அனைத்திற்கும் காரணமாய் கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் சென்றடைந்து அருளுதலும் வாரினங்கு திருமுலைப்பால் வள்ளத்து கரந்தருளி. அம்மா கறந்து அருள்றாங்க. அது கறந்து அருள்றாங்க. அப்பா நான் என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணுமே. எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குளைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அழித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார். அழுகை தீர்த்தாங்களா? அழுதுட்டாரு. அப்படியே அறக்கருணை அப்படி இறங்கி ஓடி வர்றாங்க. நம்ம குழந்தை அழுகுது. இதான் அறக்கருணை, அருளாற்றல். சம்புபட்சம் உடனே வந்தார். பாலை குடிச்ச உடனே அவருக்கு என்ன கிடைக்குதான் பாருங்க, அருள்ல உடனே கிடைக்குதான். சிவனடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவ்வளவுதான், அவ்வளவு வந்துருச்சான். உமையிலா, உமை சொல்ல முடியாத கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார். அத்தனையும் சிவனாக மாறக்கூடிய ஞானம், சிவமாக்கியனை ஆண்டனுவார் மாணிக்கவார். அப்படி உணர்வு அறிய மெய்ஞானம், அதை அறிந்தாராம். அப்படி அருளாற்றல் உடனே சம்புபட்சமாக நேரடியாக ஓடி வந்தார் அருளாளர். ஆக இறைவன் 2 விளையாட்டுக்களை விளையாடுகின்றான், அறக்கருணை மரக்கருணை என்ற விளையாட்டு. இது சிவ ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. அப்படி ஞானசம்பந்தர் வெளிப்படும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு. சம்புபட்சமாக அவர் வந்தாலும் அம்மையப்பராக வந்தாலும் உள்ளே இருந்து வேறு உருவத்தில் உணர்த்தினார் என்று சொல்றார். ஞானசம்பந்தருடைய பதியங்களை எல்லாம் படித்தால்
யமபயம் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அத்தனை பயம் போகும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், 2 நிலைகளிலே இறைவன் தோன்றி அருள்பாலித்திருக்கிறார். யாருக்குன்னா ஞானசம்பந்தர். புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது உனையே என்பார் மாணிக்கவாசகர். அகப்புறமும் புறப்புறமுமாக ஞானசம்பந்தருக்கு அருள்பாலித்தார் பால் கொடுக்கும். புறப்புறமாக அம்மையப்பராக வந்தார், அகப்புறமாக கால சம்ஹார மூர்த்தியாக வந்தார். இளம் பயங்கோட்டூர் என்ற பதிகத்தில் இன்னைக்கு நான் கடவுள் வாழ்த்தா பாடினது அதுதான். பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெங்கூற்றுதை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக, காலனாம் எனதுரை தனதுரையாக என்றார். ஏன் உரை யாரு கொடுத்ததுன்னா, பண்டை காலத்திலே ஒரு அடியாருக்காக கூற்றுவனை உதைத்த அந்த கால சம்ஹார மூர்த்தி கொடுத்தார். மார்க்கண்டேயருக்காக கூற்றுவனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தி தான் இந்த உரைகளை கொடுத்தார். அப்ப கால சம்ஹார மூர்த்தி யமனுக்கு தலைவன் என்றால், யம பயம் யாருக்கும் இருக்கு. உலகத்திலேயே இருக்கிறதிலே உச்சக்கட்ட பயம் எது என்றால் மரண பயம். அதுவே இருக்காது என்றால் ஏனைய பயமெல்லாம் ஒரு பயமா? இவ்வாறாக இறைவன் அருளாற்றலையும் மறைப்பாற்றலையும் வாரி வாரி விளையாடுகின்றார், அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப. அவன் கடைசியில மறைப்பாற்றல் இல்லாமல் அருளாற்றல், ஏனைய நம்மை போன்றவர்களுக்கு மறைப்பாற்றல் அவசியம் தேவைப்படுகிறது. துன்பம் இல்லாமல் மெய்ப்பொருளை நாம் உணர மாட்டோம். எல்லாம் என்கிட்ட இருக்கியா, 10,000 கோடி வச்சிருக்கேன், எல்லாம் மணி அடிச்சா எல்லாம் கிடைக்குது, நான் ஏன் கடவுளை கும்பிடணும்னு மாட்டோம். ஆக அவன் கடவுளை கும்பிட வேண்டும், அவன் மறைப்பாற்றலிலிருந்து அருளாற்றலுக்கு மாற வேண்டும் என்பதற்காக அங்க அவர் ஆப்பு வச்சு துன்பத்தை வரவழைக்கிறார். இவ்வாறாக சிவ ஆகமங்களிலும் திருமுறைகளிலும் அவர் செய்கின்ற தாதானிய சம்பந்தமாகிய திருவருள் கொண்டு திருமேனி கொண்டு ஐந்தொழில் குறிகளை சொல்றாங்க. வேதங்களிலும் அதே மாதிரி சொல்றாங்க. வேதங்களில் முத்தொழில் சொல்லப்பட்டாலும் படைத்தல் நீங்களாக காத்தலிலே மறைப்பாற்றலும் ஒடுக்குதலில் அருளாற்றலும் சேர்ந்தவாறு இருக்கும். ஐயா, அடுத்த 2 ஸ்லைடை நீங்க போடலாம். அடுத்த 2 ஸ்லைடிலையும் சண்முக ஐயா போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆக மறைப்பாற்றலும் அருளாற்றலும் மாறி மாறி செய்கிறார். ஐயா சண்முக ஐயா அடுத்த ஸ்லைடு போடுங்க. அடுத்த 2 ஸ்லைடு போடுங்க. போட்டீங்களா ஐயா? யார் இது இடையில பேசுறீங்க? தயவு செய்து அம்மா, தயவு செய்து அம்மு நவீன் அவர்கள் தயவு செய்து பேசாதீங்க. இதுக்கு 2 ஸ்லைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் என்னத்துக்கு வந்தோமோ அதை நம்ம பார்க்கிறோம். ஐந்தொழில் இது மாதிரி இறைவன் திருமேனி கொண்டு ஐந்தொழில் செய்கின்றார். ஐந்தொழில் பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் 2ஆகவும் 3ஆகவும் 5ஆகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அத்தனையும் ஐந்தொழில் அடக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வேதங்களில் முத்தொழில் சொல்லப்பட்டாலும் அதிலே படைத்தல் நீங்களாக காத்தலிலே மறைப்பாற்றல், ஒடுக்குதலிலே அருளாற்றலும் கலந்திருப்பதாக இயைந்திருப்பதாக நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே அவர் செய்கின்ற தாதானிய சம்பந்தத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது அத்துவீத சம்பந்தம். ஆக அத்துவீதம் என்றால் என்ன அப்படின்னா, சமஸ்கிருத வார்த்தை நத்துவிதம் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியதான் அத்துவிதம். நத்துவிதத்தை பிரிச்சிங்கன்னா இந்து பிளஸ் அத்துவிதம் அப்படின்னு பிரியும். அதை நான் சொன்னேன், நியாயம் அநியாயம். நியாயத்துக்கு ஆவத்துக்கு முன்னாடி போட்டால் அல்ல என்று மாறும். அதுபோல துவைதம் என்றால் 2, அத்துவைதம் என்றால் 2 அல்ல என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக பார்த்தீங்கன்னா இதுல 2 விஷயங்கள். பிற சமயங்கள் சொல்லக்கூடிய அத்துவிதம், சைவ சமயம் சொல்லக்கூடிய அத்துவிதம்.
இதில் முதல்ல நாம் எதை பார்க்க போறோம்னா பிற சமயங்கள் சொல்லக்கூடிய அத்துவிதம் என்ன. அதில் பிரதானமாக சொல்லப்படுவது ஆதிசங்கரர் 788ஆம் ஆண்டு. ஆதிசங்கரர் என்ன பிறந்த கேரளாவில் பிறந்தவர். ஆரியாம்பாள் சிவகுரு ஐயா அவர்கள் தம்பதிகளுக்கு பிறந்தவர். சிறந்த மெய்ஞான வல்லுனர் ஐயா சாமி அவர்கள் தான் தோற்றுவித்தது தான் இந்த அத்துவிதம். அதாவது இதுக்கு என்ன பேர்னா கேவலா அத்துவிதம் என்று பெயர். கேவலம் என்றால் தனிமை என்று பொருள். கேவலா அத்துவைதம் என்று ஒரு அடைமொழியோடு சொல்லப்படுகிறது. கேவலம் என்றால் தனிமை என்ற ஒரு சொல்லுக்கு உட்பட்டது. நாம பாருங்க, அனாதி கேவலத்தில் நம்ம தனிமையா இருந்தோம், ஆணவத்தோட ரொம்ப பிடியில என் இறைவனுடைய அருள் இல்லாமல் கிடந்தது சொல்றோம், அனாதி கேவல நிலை. அதே போல இங்க என்னன்னா கேவலம் அப்படின்னா கேவலா அத்துவைதம். இவங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்றுதான், பொருள் ஒன்று ஏனையவெல்லாம் பிம்பம். பொருள் ஒன்று ஏனையவை அனைத்தும் பிம்பம். அதாவது ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ள நீங்க உள்ள போறீங்க, ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள போறீங்க, அங்க 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 கண்ணாடி சில்லா இருக்குது. உள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட சில்லுல ஏகப்பட்ட உருவம் தெரியும். நான் தான் பிரம்மம் என்றால் என்னிடமிருந்து தோன்றியதான் அத்தனை உயிர்களும் அத்தனை உடல்களும், ஆக எல்லாமே அதிலிருந்து தோன்றியதுதான் என்ற பிம்பங்களாக இருக்கின்றன என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். இதைத்தான் அவங்க சொல்றாங்க மாயாவாதம் என்று சொல்றாங்க. மாயாவாதம் என்றால் என்னன்னா அதைத்தான் இப்பொழுது வேதாந்தம் என்று சொல்வார்கள். மாயாவாதம்னா வேதாந்தம். ஆக இவங்க சொல்றது ஒன்னே ஒன்று, பொருள் ஒன்று, அத பிரம்மம் ஒன்று, ஏனைய அத்தனையும் பொய் என்பதுதான். அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றாங்க. தங்கம் இருக்கிறதாம், அந்த தங்க கட்டி இருக்குதாம், அதுக்கு ஒரு இயல்பு இருக்கும், துருப்பிடிக்காது, பல பலன் இருக்கும், இப்படி பல தன்மைகள் அந்த தங்க கட்டிக்கு இருக்கு. அதுல இருந்து அணிகலங்கள்லாம் செய்யறோமா. அது போல தங்கத்திலிருந்து வந்த துளிகள் போல இறைவனிடமிருந்து வந்த துளிகள் தான் இந்த உயிர்கள் எல்லாம் என்று நம்ம சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இதான் வேதாந்தம் சொல்ற மாயாவாதம். பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய தன்மை அந்த அணிகலங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பிரம்மத்திலிருந்து இந்த உயிர்கள் தோன்றி இருந்தால் பிரம்மத்திற்கு துன்பம் இல்லை. பிரம்மம்னா இறைவன், பிரம்மத்திற்கு துன்பம் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் துன்பம் பயங்கரமா இருக்கு. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஐயா இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன், எல்லாம் இறைவன் செயல், நன்மைக்காக, பக்குவத்திற்காக. நிச்சயமாக துன்பம் மாறும், பயப்படாதீங்க, திருப்பி இன்பமாக மாறும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த துன்பம், பாம்பு என்பது இடது பக்கம் சுற்றினால் நிச்சயமாக வலது பக்கம் வரும். இதுதான் கண்டிப்பாக. இறைவன் பாவத்தை மட்டுமே அனுபவிக்க விட மாட்டான், புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க விட மாட்டான். மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் தான் அனுபவிக்க வைப்பான். இல்லைன்னா வெறும் துன்பத்தில் இருந்தவன் இறைவனை நினைக்கவே மாட்டான், வெறும் இன்பத்தில் இருப்பவன் இறைவனை நினைக்கவே மாட்டான். ஆக இன்பத்திலும் துன்பத்திலும் மாற்றிக்கொண்டே இருப்பான். எப்படி மாற்றினா இவன் தேருவான் அப்படின்ற கணக்கின்படி விதிப்படி நடக்கும். அது கவலைப்படாதீங்க. இன்பத்தில் இருந்தால் யாரும் நம்ம காதில் சொல்றது இல்லை. துன்பம் வந்தால் ஓடி வந்து ஐயா இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. எப்படி இன்பம் வந்ததோ அதே மாதிரி திருப்பி ஒரு இன்பம் வரும், மாற்று வழி வரும், கவலைப்படாது. அதுதான் பாம்பு பார்த்தீங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் வீட்டில் சந்திர மௌலீஸ்வரர் உருவத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா நிச்சயம் துன்பம் வராது. ஆணவத்தை அடக்குகின்ற குறியீடாக கங்கையை தலையில வச்சிருப்பார். பகீரதன் வேண்டி வந்து கங்கையை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா பகீரதன் வேண்டினபடி எதிர்பார்த்தபடி இங்க கங்கை இல்ல, உலகத்தையே அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது. சாமி அப்படின்னாரு, உடனே அடக்கி தலையில வச்சார். வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி சீரா வீட்டுக்கெல்லாம் வர்ற மாதிரி தலையில கொண்டு போய் வச்சாரு. வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி போற மாதிரி சீரா உலகத்துக்கு போகுது.
ஆக ஆணவத்தை அடக்கி ஆளுகின்ற குறியீடாக இருப்பது என்னன்னா கங்கை. இறைவன் ஆணவத்தை அடக்கி ஆளுகின்ற குறியீடாக இருப்பது. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இடது பக்கமும் போகும், வலது பக்கமும் போகும். அதாவது ஒரு நேரம் இன்பம் இப்படி இடது பக்கம் போனா, ஒரு நேரம் துன்பம் வலது பக்கம் போகும். ஆக கண்மம், அதான் இன்ப துன்பம் கண்மம், அதை அடக்கி ஆள்கின்ற ஆற்றல் இறைவனிடம் உள்ளது என்பதற்காகத்தான் பாம்பை தூக்கி இடுப்புல வச்சிருக்காரு. அது சிறு சிறு லெப்ட் ரைட்டு போகும், அதை அடக்கி ஆளுகின்றது. அதை போல மாயை அடக்கி ஆளுகின்றது நிலவு. 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துல மோகம் சாபம். இறைவன் இறைவன் அப்பா மாயை அடக்கி ஆளுகின்ற ஆற்றல், மாயை அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக நிலவு. ஆக நிலவு, கங்கை, அரவம் மூன்றும் கொண்ட ஒரு குறியீடாக இருக்கின்ற சிவபெருமான். மூன்றும் ஒரு குறியீடு தான். அந்த சிவபெருமானை யார் வணங்கினாலும் அவர்களுக்கு துன்பம் போகும். அந்த குறியீடுடைய ரகசியம் அப்படி. ரொம்ப பிரச்சனையா இருந்தா இந்த மூன்று இல்லையா திருநீட்டில் எழுப்பி வழிபடலாம். மாதிரி அந்த காலத்தில் நான் சொல்ல, அந்த காலத்துல அடியார்கள் அப்படி செஞ்சாங்க. ஞானசம்பந்தர் பதியங்கள்ல நூல் பார்க்கின்ற ஒரு முறையும் இந்த முறையும் வச்சு வழிபட்டார். பார்த்தீங்கன்னா திருவக்கரை பெருமான் சந்திரமௌலீஸ்வரர் சந்திரசேகரனே அருளா என்று தம்பி சும்பில் அப்படி இந்திரன் முதலா இமையோர் தொல்திறன் அந்தர மூயையிலும் அனலாய் விழ ஓரம்பால் மந்திரமேறு விழா வளைத்தான் இடம் பக்கரைய திருவக்கரை. அந்த பெருமான் நிச்சயம் அதனாலதான் இங்க காளிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு திருவக்கரை பெருமானால. அங்க போறவங்களுக்கெல்லாம் துன்பம் நீங்குது. உண்மை. அது வழிபாட்டுல அது ஒரு குறியீட்டு வழிபாடு, சிறப்பு திருவக்கரை பெருமான். இப்படி பார்த்தீங்கன்னா இங்க நம்ம அத்வைத கொள்கையில இவர்கள் தங்கத்தை அணிகலன்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள இவர்கள் துன்பம் அதுக்கு தங்கத்தில் இருக்கிற தன்மை அதுல அப்படியே இருக்கும், அணிகலன் இல்லை. ஆனா இறைவனிடம் இருக்கும் தன்மை உயிர்களிடம் இல்லை. பேரானந்தம் உடையவன் அவன், நாம சிற்றின்பம் உடையவன், அவர் பேரின்பம் உடையவன். நம்ம சிற்றின்பம் 5 நிமிஷம் இன்பமா இருக்கும், அடுத்த செகண்ட் துன்பம், அடுத்த செகண்ட் துன்பம். 5 நிமிஷம் இன்பம், அவ்வளவுதான். நம்ம சிற்றின்பம் வேறு, நிலையில்லாத இன்பத்தில் இருக்கிறோம். ஆனால் அவன் பேரின்பத்தில் இருக்கிறான். துன்பமே அவருக்கு தெரியாது. நம்ம இடர் உள்ளவங்களா இருக்கிறோம், வேண்டவங்களா இருக்கும் அவர்கிட்ட. நிறையுடையார் இடக்கலையாய் நெடுங்கலம் மேயவன். நாமெல்லாம் வேண்டவங்களா இருக்கும், அவர் அருள்கின்றவராக. ஆக இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அவர்கள் மேலும் ஒரு உதாரணம் சொல்றாங்க. இரவும் பகலும் உரசி கொள்ளுகின்ற நேரத்திலே, அந்தி பொழுதிலே ஒரு பாம்பு போன்று ஒரு கயிறு கிடைக்கிறதாம். அதை பார்த்து ஒருவன் அஞ்சுகின்றானாம், பாம்பு என்று. பாம்பா அல்லது பழுதா என்று தெரியாமல் அஞ்சுகின்றானாம். அதுபோல இந்த உலகம் பாம்பா அல்லது பழுதா என்று, அதாவது உண்மை போன்றும் பொய் போன்றும் தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதாம் இந்த உலகம். மெய்யாகவும் பொய்யாகவும் தோற்றம் அளிக்கக்கூடியது. ஆனால் உண்மையில் இது பிம்பம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த உதாரணத்திலே சிறு குறைபாடு இருப்பது சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. என்ன இந்த உதாரணத்திலே குறைபாடு என்றால், உதாரணம் ரொம்ப முக்கியம். என்ன குறைபாடு என்றால், ஒருத்தன் கயிறை அந்தி, அதாவது இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் என்ற அந்த நேரத்தில் ஒருத்தன் கயிறை பார்த்துட்டான். அவன் ஏற்கனவே பாம்பை பார்த்திருந்தாதான் அது பாம்புன்னு அவனுக்கு தெரியும். ஏற்கனவே அவன் பாம்பை பார்க்கலைன்னா கயிறு தெரியும் ஏற்கனவே. அப்ப பாம்பு என்ற ஒரு பொருள் உண்டு, அது ஒரு உள் பொருள். அதை போல மாயை என்ற ஒரு பொருள் உண்டு, அது உள் பொருள் என்று சத்காரியவாதம் நிறுவுகிறது. சைவ சித்தாந்தவாசி சத்து காரியவாதம். அது மாயை என்பது நிலை பேருடைய ஒரு பொருள், காரியப்பட்டு ஒடுக்கப்படுகின்ற பொருளாக வருகிறது. மாயை என்பது விரிந்து சுருங்குதல், தோன்றி ஒடுங்கக்கூடிய ஒரு பொருள் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது. இதிலிருந்து என்னவென்றால், அவர்கள் சொல்கின்ற உதாரணத்தை சைவம் ஏற்றுக்கொண்டது.
ஆக முதலில் சொன்ன உதாரணம் தங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலிருந்து வேறுபட்டது உயிர் என்கிறது. ஆக உயிர் வேறு, பரம்பொருள் வேறு என்று பிரிக்கிறது. அவர்கள் சொன்ன உதாரணமாகிய பழுது பாம்பையும். ஆனால் அவர்கள் மாயை இல்லை, ஒரு பொருள் கொள்கை. ஆனால் மாயையை இல்லை என்றும் சொல்லவில்லை, இருக்கு என்றும் சொல்லவில்லை. அனிர்வசனியம் அனிர்வசனியம் என்று சொல்றாங்க. என்னன்னா அனிர்வசனியம்னா இருக்கு இல்லை, இதுதான் இருப்பது இன்னதன்மை என்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. அனிர்வசனியம் இன்னதன்மை என்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. இது சைவ சித்தாந்தத்தில் அவ்வாறு நம்ம சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. எல்லாம் தெளிந்த முடிவில் சொல்லப்படுகிறது. அத்தனையும் ப்ரூஃப். சைவ சித்தாந்தம் தெளிந்த உண்மை. இந்த மாதிரி இன்னதன்மை என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு உள் பொருள் என்று சைவ சித்தாந்தம் அடித்து சொல்கிறது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற பொருள் ஒடுங்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. அது நிலைபேருடைய ஒரு பொருள். இதை சைவ சித்தாந்தம் சிவபெருமான் வைப்பு பொருளாக வைத்து இந்த தனுகரண புவன போகங்களை கொடுக்கிறார். முதல் காரணமாக இருக்கிறது அப்படின்னு தெளிவாக அத்தனை சொல்கிறார். ஆகவே அந்த கேவல அத்வைதத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறார். பிற்பாடு ஒருத்தர் வந்தாரு, மாத்துவர். அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு பொருள் உண்டு, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அது என்னைக்கு ஒண்ணு சேராது. அதான் இருளும் ஒளியும் போல. இதுக்குள்ள ஒரே இடத்துல போட்டிருக்கோம், அந்த வெளிச்சத்தை காட்டணும், அவ்வளவுதான். அந்த உள்ள விளக்கு இருக்கு, அந்த விளக்கு பட்டவனே இருள் போற மாதிரி காட்டணும். அது இருள் இருக்குது போயிட்டதான் நினைச்சுக்கோங்க. வெளிச்சத்தை காட்டணும்னு இருள் போயிடணும். ஆக வெளிச்சம் இருக்க இடத்தில் இருள் இருக்காது, இருள் இருக்க இடத்தில் வெளிச்சம் இருக்காது. இதுதான் என்னன்னா மாத்துவர் பிற்பாடு வந்தவர் சொல்றாரு. இரண்டு தண்டவாளம் வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கும், ஒன்றும் சேரவே சேராது. எங்கேயாவது ஜங்ஷன்ல சேரதை எடுக்கக்கூடாது. பொதுவாக தண்டவாளம் ரெண்டு பக்கம் போய்கிட்டு சேர. அப்படி இறைவனோட உயிர் சேரவில்லை, உயிரோடு இறைவன் சேரவில்லை என்றால் அது எதுக்கு இறைவன் வேண்டாம் போ, ஏற்றுக்கொள்ளவில்லை சைவம். மூன்றாவதாக ராமானுஜ பெருமான் வர்றார். அவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுதான், ஏத்துக்கிறோம், ரெண்டு பொருள் தான். அது ஒரு விசேடத்தன்மை, சிறப்பு தன்மை உடையது என்றார். அது எதால் விசேடிக்கப்படுகிறது என்றால், இறைவனாகிய பதி பரம்பொருள் பிரம்மம், அதிலிருந்து தோன்றிய சக்தி, உயிர், பாசம், சடப்பொருள்களாலும் ஒரு விசேடிக்கப்பட்ட சிறப்புத்தன்மை உடைய பொருளாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அது ஒரு முழுமையாக சொல்லப்படவில்லை சொல்றாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் மிகுந்த தெளிவாக சொல்கிறது. உயிர்களிடத்திலே எவ்வாறு இறைவன் அருளுகின்றான், உயிர்களுக்கு எவ்வாறு அருளுகின்றான் என்பதை சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த வார்த்தையை எந்த சமயங்களிலும் சொல்லவில்லை. இறைவன் என்ன செய்தான் உயிர்களுக்கு என்றால், மூன்று செய்தான். உயிர்களுக்கு ஒன்றாயிருந்து உதவுகிறான், வேறாயிருந்து உதவுகிறான், உடனாயிருந்து உதவுகிறான் என்ற வார்த்தை யாரும் சொல்லல. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் என்றார். யாருன்னா அப்பர் சுவாமி. கரை நின்றவர் என்னை காக்கவில்லை, காத்தாள்பவர் என்னை காக்கவில்லை. ரெண்டு இருந்துச்சா, அந்தாண்ட முக்தி கடல், இந்தாண்ட போலிக்கடல். போலிக்கடல் இருந்தேன், வா இதுதான் உண்மையான கடல், இழுத்துட்டு போட்டா விழுந்துட்டேன் சுவாமின்றார். காத்தாள்பவர் என்னை. இந்த வார்த்தையை அவர் கேட்கல. வினையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நம்முடையவே ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான், எங்கும் இல்லை என்பதை, அதைத்தான் பிற்பாடு அவர் பாடுறாரு. அதைத்தான் அவர் பிற்பாடு பாடுறாரு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனு, தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். கூடவே இருக்கிறான் ஐயா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு, ஒன்றாய் உடனாய் வேறாய் கூடவே இருக்கிறான். வினையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வினை கொள்கை அவர்களுடைய கொள்கை.
தவறானது என்பதை பிற்பாடுதான் புரிந்து கொண்டார். வினை தானே வந்து சேரும் என்ற கொள்கை தவறானது. ஊட்டுபவன் ஒருவன் என்பதை நான் அறியாமல் விட்டுவிட்டேன். அந்த ஊட்டுபவனே அதை தள்ளுபடி செய்வான் என்ற செய்தியும் நான் அறியாமல். அக்கா சொன்னாங்க, திருநீரை போடு, சாமியை கும்பிடுவா அப்படின்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எனக்கு சரியாக சொல்லவில்லை. காத்தாழ்பவர்கள் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லவில்லை. ஆனால் அது 60 வயசு போனதுக்கு அப்புறம் தான் தெரியணும் விதி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மரக்கருணை அங்கே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுதான் சொல்றாரு சாமி. இங்க என்னன்னா சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்கிறது. இறைவன் உயிர்களிடம் என்ன செய்யறது? நான் ஒரு சின்ன கதை சொல்லுவேன். ஒரு பையன் புழுதியில பிறந்தான். புழுதியில பொருளும் போது, ஏண்டா மக்குன்னு ராஜா சொல்றாரு, புழுதியில பொருள்றிய. அவன் சொன்னா, என்னைக்கா இருந்தாலும் நான் மண்ணுக்கு சொந்தம், அதனால இன்னைக்கா என் ஃப்ரெண்டோடைய சொந்தக்காரனோட சுத்துறேன்னு. ஆகா, நம்மளா இருந்தா மண்ணு வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு மண்ணு சொன்னேன், எனக்கு மண்ணு சொந்தணும். சத்தியமா நமக்கு மண்ணு சொந்தம் இல்லை, மண்ணுக்கு தான் நம்ம சொந்தம். இந்த மண் எனக்கு சொந்தம், இந்த மண் எனக்கு சொந்தம், அந்த மண் எனக்கு சொந்தம் அடிச்சுக்கிறோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அடிச்சுக்கிறவன்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போயிடுவான். மண்ணுக்கு தான் நாம சொந்தம். பஞ்சபூதங்களினுடைய அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உண்டு. ஆக அதுக்குள்ள போய் தான் ஒடுங்கும் இது. ஐயா, தயவு செய்து அனைவரும் மைக்கை மியூட் செய்யவும். தயவு செய்து இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நிறைவு செஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். தயவு செய்து மைக்கை மியூட். நான் பேசிக்கிறது மறந்து கூடுதல். ஆக பஞ்சபூதங்களினுடைய உடைமைதான் இந்த உடம்பு. அதில் போய் ஒடுங்கி சரியாக இறைவன் மண்ணுக்குத்தான் நாம சொந்தமே ஒழிய நமக்கு மண் சொந்தம். இவ்வாறாக இறைவன் வந்து அந்த மறந்து போயிட்ட பேச வந்து அப்படிதான். ஆக அந்த அரசன் கேட்குறான், என்னடா மண் என் சொந்தக்காரனோட நான் விளையாடுறேன். ஆக இவ்வளோ பெரிய ஞானியா இருக்கிறாரு, இவனை நம்ம பெரிய ஆள் ஆக்கி அமைச்சராக்கணும்னா நம்ம அரசு நல்லா நடக்கும். அந்த காலத்துலலாம் ரொம்ப படித்தவர்கள், அறிவாளிகள், ஞானிகளை தான் அமைச்சராக்குவாங்க. அப்படிதான் மாணிக்க வாசகரை கூட கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளுங்களை எல்லாம் சின்ன வயசுலேயே வளர்த்து அவங்கள பெரிய ஞானியாக்கி அப்புறம் அமைச்சர்கள் ஆக்குவாங்க. அது மாதிரி ஏன்னா அமைச்சரை நம்பி தான் அரசியல் சிறப்பாக நடக்கும். ஆலோசனை இருக்கிறவன் நல்ல ஆளா இருக்கணும் அப்படின்றக்காக அவன் சொல்றான், நான் விளையாண்டா நீங்கள் என்னோட விளையாட வரணும். என்னடா நான் அரசன் தான், அதெல்லாம் முடியாது. நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடக்கூடாது, என்னோட இருக்கணும். அது எப்படா நான் அரசன்? எங்கேயும் என்னை விட்டு போகக்கூடாது. எப்படா இமைப்பொழுதும் என்னோடய தான் இருக்கணும். முடியாதுடா, நான் அரசன். அப்படி ஒருத்தன் என்னோட இருக்கிறான். என்ன எங்கடா இருக்கா? பாலு கூட்டு போனான். அரச மரத்துக்கடியில் ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, அதை காட்டணும். நான் சாப்பிட்டா இது சாப்பிடாது, நான் விளையாட வந்தா இது இங்கேயே தான் இருக்கும், என்னை விட்டு எங்கேயுமே போகாது, இங்கே தான். அதை போல சிவபெருமான் நம்மளை இந்த உலகத்தில் விட்டுட்டு எங்கேயும். அனாதி கேவலத்தில் ஆணவத்தின் பிடியில் இருந்த இந்த உயிர்கள் மீது கருணை கொண்டு இந்த உலகத்திலே இறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல உயிருக்கு இருக்க இடம் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல உடம்ப கொடுக்கணும். அந்த உடம்புக்குள்ள உயிரை இருக்க வைக்கணும். அதுதான் முதல்ல அவர் செய்யற தொண்டு. நமக்கு தொண்டுன்னு சொல்லக்கூடாது, கருணை. நாம தான் அவருக்கு தொண்டு செய்யணும். அவர் நமக்காக செய்கின்ற கருணை. உடம்பில் உயிர். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி அதுல உன் சுடர் ஞான விளக்கினை. இந்த ஞான விளக்குன்னா என்னன்னா, பால் கெடாம இருக்கிறதுக்கு காய்ச்சுவோம், காய்ச்சின பால் கெடாம இருக்கிறதுக்கு தயிர் ஊற்றுவோம், உர போடுவோம். தயிர் கெடாம இருக்கிறதுக்கு வெண்ணெய் எடுப்போம், வெண்ணெய் கெடாம இருக்கிறதுக்கு காய்ச்சி வைப்போம். வெண்ணெய் கெடுமான நெய் கெடுமான கெடாது.
ஆக கெடுகின்ற பாலில் கெடாத நெய், அதை போல கெடுகின்ற இந்த உடலில் கெடாத உயிரை வெளிக்கொண்டு வரணுமா? அது எப்படி கொண்டு வரணும்? பக்குவமா கொண்டு வரணும். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை, ஒன் சுடர் ஞான விளக்கு அப்படி கொண்டு வரணும். அதுக்காக உடலில் உயிர், முதல்ல உடலுக்குள்ள உயிர் இருக்க ஒரு இடம் கொடுக்கிறாரா, அதுதான் ஒன்றாய் இருக்க இடம் கொடுத்தல் உயிருக்கு ஃபர்ஸ்ட். அது இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. அப்ப இவ்வாறாக இறைவன் இருக்க இடம் கொடுத்தல் தான் ஒன்றாய் உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்லைடு ஐயா, அந்த உதாரணம் காட்டுங்க ஐயா. அடுத்த ஸ்லைடு ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு விதை, நீங்க ஒரு விதையா இருக்கிறீங்க உயிர்னு நினைச்சுக்கோங்க. ஒரு மண் தொட்டியில இந்த விதையை போடுறோம். அப்ப இருக்க இடம் கொடுத்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஒன்றாய். இதை எடுத்து பீரோல வச்சு பூட்டிட்டு போக முடியாது. அது சூரிய ஒளி வைக்கணும், தண்ணி ஊற்றணும். ஆகவே வேறாய் இருந்து சூரிய ஒளியாகவும் வேறாக தண்ணீராகவும் இருந்து இந்த ஒன்றாய் இருக்கக்கூடிய நிலைக்கு உதவுகிறார். உயிர் ஒன்றா இருக்கு, ஓகே, உதவுறாரு, ஓகே. இது ரெண்டும் வச்சுட்டு பீரோக்குள்ள கூட்டாம முடியாது. அது வளரணும். அது வளருது. நான் சொல்றேன், நீ கிழக்கு மேற்காதான் போகணும்னா போகாது. அது சூரியனை பார்த்து அது இஷ்டத்துக்கு தான் வளரும். ஆக அது நினைக்கிறதுக்கெல்லாம், உயிர் நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுமா? நினைக்கும், ஆனா செயல்படுத்த முடியாது. அதுக்கும் இறைவன் உதவணும். அது நினைக்கிறத சிவபெருமானும் நினைப்பார். உயிர் அறிவதை சிவபெருமானும் அறிந்து அந்த உயிருக்கு உதவுவார். நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் சாப்பிடணும், சாதம் முன்னாடி வச்சாச்சு, நான் சாப்பிடணும்னு நினைச்ச உடனேயும் அவர் கையை கொண்டு போறதுக்கு உதவுவாராம். அதை எடுத்து என் வாயில வைக்கிறதுக்கு உதவுவாராம். நான் உள்ள சாப்பிட்ட உடனே செரிக்கிறதுக்கு உதவும். இவ்வாறாக நான் உயிர்கள் இச்சைக்கு உதவுதல் தான் உடனாய் உயிர். ஆக இந்த ஒன்றாய் உடனாய் வேறாயில, ஒன்றாயும் உடனாயும் அகத்தேயும் வேறாய் என்பது புறத்தை. இதைத்தான் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான். அகத்தே நடப்பது ஒன்றாயும் உடனாயும், புறத்தே இறைவன் உதவுவது வேறாயும். இதைத்தான் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 3 செடி போட்டு இதைத்தான் அப்பர் சாமி ஒரு பாட்டுல சொல்றாரு. இன்றாலுமா எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனதுள் இருக்க ஏன்றான் இமையவர்கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. இவ்வாறாக தோன்றாத துணையாக ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். ஈன்றாலுமாய் எனக்கு என் தந்தையுமாய், என்னை பெற்றெடுத்த தாயுமாகவும் என்னை பெற்றெடுத்த தந்தையாகவும் உடன் தோன்றிய சகோதரியாகவும் வந்தவன் யாருன்னா தோன்றா துணையாய் இருந்தவன், வேறாக வந்தான் என்று சொல்றார். அறிவிக்கும் பொருட்டு வேறாக வந்தான், இவ்வாறாக வந்தான். மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். இந்த உயிர் இருப்பதற்கு, உள்ளே இருப்பதற்கு வேறாய், அதாவது ஒன்றாய், அதைத்தான் சொல்றார். உயிர் இருக்க இடம் கொடுத்தார். உயிர் இருப்பதற்கு மூன்றாய் உலகம் படைத்தார். இந்த ஒன்றாய் என்பது புறம் அறமாக வைத்துக் கொள்ளலாம். உள்ளே உயிர் இருக்கும்போது அகமாகவும், இந்த உலகத்தை பார்க்கும்போது புறமாக வைத்துக் கொள்ளலாம். ஒன்றாய், அதான் மூன்றாய் உலகம் படை. அடுத்ததா சொல்றாரு, என் மனதுள் இருக்க. சிவபெருமான் நான் மனசுக்குள்ள போய் உட்காந்துட்டாரான். உட்கார்ந்து கொண்டு நான் என்ன நினைக்கிறோனோ அதுக்கெல்லாம் அவரும் நினைச்சுக்கிறாரா, ஜெராக்ஸ் எடுத்துக்கிறாரா. சரி, இவன் நினைக்கிறான். இதான் பண்டார சாத்திரத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவான். சாமி, அந்த பீரோக்குள்ள இருந்த 10 லட்சத்தை காட்டினது நீதான், பக்கத்துல இருந்த கடப்பாறைய காட்டினது நீதான், அதை உடைக்கிறதுக்கு ஆற்றலை கொடுத்தது நீதான், அந்த 10 லட்சத்தை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு உடம்ப கொடுத்தது நீதான், கடைசியில என்ன மட்டும் நரகத்துல மல்லாக்க தள்ளி படுக்க வச்சிட்டிய, நீ நல்லா இருக்கிய, இது என்னது அநியாயமா இருக்கு. அதான் சொன்னார், நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கு உதவுவதுதான் என் வேலை, ஆனால் எழுதும் கீழ்கணக்கு என் நம்பதீசன்.
நல்லது நினைச்சா புண்ணிய கணக்கு, கெட்டது நினைச்சா பாவ கணக்கு. ஆனா நீ நினைப்பதற்கு உதவுவது என் நினைப்பதற்கு உதவுவது என் வேலை. என் கடன் பணி செய்து கொண்டே இருப்பது இருந்திருந்தானா நான் உனக்கு நல்ல கணக்கில் இருப்பேன். நீ கெட்டதை நினைச்ச கெட்டது அதுக்கும் உதவுவேன். அப்பதான் பக்குவம் வரும். கெட்டதுக்கும் உதவுவான். ஏன் உதவுறான்னா அப்பதான் கெட்டது, அதுக்கப்புறம் அது கெட்டது என்று ஒரு நாள் தெரிய வைக்கும். தெரிந்து அது பக்குவப்பட்டு அதை விடுவதற்காகத்தான் அதை செய்யும். ஆக இவ்வாறாக உயிர்களுக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய். அடுத்த ஸ்லைடு போடுவியா? பாத்தீங்கன்னா அம்மா குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே பாருங்களேன் சாப்பாடு தயாரா வச்சிருக்கான் குழந்தைக்கு. பிறந்த உடனே சாப்பாடு தயாரா. எப்படி இவ்வளவு நாள் ஊறாத பால் அன்னைக்கு அப்படி தயாரா வச்சிருக்கான் பெருமான் பிறந்த குழந்தைக்கு. வேறா இருந்த அம்மாவாக. அதான் ஒரு பாட்டுல மாணிக்கவாசகர் சொல்றார், தாயை முல்லையை தருவானே தாராது ஒளிந்தால் சவலேயாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனி தான் நல்குதியே தாயே என்று உன் தாளடைந்தேன் தயானி என்பார் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. தாயை முளை தருவானை தாராது ஒழிந்தால் சவலையாக. அப்படி அம்மாவாக இருந்து வேறாக இருந்து உதவவில்லை என்றால் நான் என்ன கதிக்கு போவேன்? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனே. கடைசியா அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரா? குருநாதர். குருநாதர் வந்து விட்டால் நாம் இந்த ஜென்மத்தில் இல்லை, முத்திக்கு செல்கிறோம் என்று அர்த்தம். கடைசியாக வருவது அதான் பார்த்தீங்கன்னா பாருங்க, குழந்தையா இருக்கு, படிக்கிற போது வாத்தியார் உதவுவார், அப்புறம் ஞான கல்வி, அப்புறம் திருவடி தீட்சை, அப்புறம் பாருங்க இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலைமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் வரும். பார்த்தா அடுத்தது சிவமாவே ஆக்கிட்டார். மாணிக்க வாசகரை ஒரு ரிஷப வாகனத்தில் ஏத்துறது எந்த தளம்? திருப்பெருந்துறை. சிவமாவே ஆக்கிட்டாரு. சிவமா ஆக்குனதுக்கு இது ஒரு சிவம் ஆக்கி என ஆண்ட அத்தன் என கருளியவா ஆர் பெறுவார் அச்சோ. சிவமாக்கி இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இவர் வச்சுட்டாங்க அகமுத்தி. ஆக இவ்வாறாக வேறாக இருந்து அருள்பாலிக்கிறார் என்று இந்த சொல்றாங்க. ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் சிவபெருமான் இருந்து அருளவில்லை என்றால் நாம இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, முத்திக்கு போக வேண்டும். ஆக உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஓடி போயில இருக்கிறார், கடைசி வரைக்கும் இருக்கிறார், நிலை பெற்று இருக்கும்படி இருக்கிறார். ஒன்றாய் கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கிறார். அப்புறம் அம்மாவா அப்பாவா அண்ணனா அக்காவா தம்பியா சேரா டேபிளா பாத்தியாரா கார பங்களா எது வேணா அது எல்லாம் வேறாய். சாப்பிட்ற பொருள் எல்லாம் வேறாய் இருந்து அன்பாய். அதனாலதான் அப்பர் சாமி அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதிரும் முன்பொருளும் நீ துய்ப்பனும் உய்ப்பனும் தோற்றுவிப்பாய் நீ துணையாய் நெஞ்சம் பிறப்பிப்பாய் நீ பொன்னி மணி நீ முத்தும் நீ ஏர் உந்த செல்வமும் நீ அத்தனை நீ தான்டான்றது. நான் இல்லை, அத்தனையும் வந்தான் வேறா வேற. ஆக இவ்வாறு மனசுக்குள்ள இருந்து நான் நினைக்கிறதுக்கெல்லாம் இவ்வாறாக உதவுதல் தான் ஒன்றாய் உடனாய் வேறாய். இவ்வாறு உதவுவதைத்தான் சைவ சித்தாந்தம் சுத்தாத்வைதம் என்று சொல்கிறது. எந்த ஒரு கேவலாத்வைதம் என்றோ விசிட்டாத்வைதம் என்றோ பேதமோ பேதமோ பேதம் இல்லாமையோ இல்லை, எதுவுமே கிடையாது. சுத்தா அத்வைதம். இதுதான் என்ன சொல்றோம் சைவ சித்தாந்தம். எந்த ஒரு சிறப்பு வாக்கியமும் இன்றி, எந்த அடைமொழியும் இன்றி சுத்தா அத்வைதமாக இருக்கிறது. அதாவது இரண்டல்ல ஒன்று. எப்படின்னா முத்தியில நீயும் நானும் ரெண்டு தான், ஆனா ரெண்டல்ல ஒன்று போல் இருப்போம். எவ்வாறு என்று சிவப்பிரகாசத்துல சாமி சொல்றார். எவ்வாறு என்றில் உயிர் அறிவும் கண் ஒளியும் போல. சிவப்பிரகாசம் அடுத்த ஸ்லைடு. உயிர் அறிவும் கண் ஒளியும் போல. சுருக்கமா சொல்லணும்னா கண்ணு பார்க்கிறதுக்கு ஒளி உதவும், அதாவது உயிர் உதவுகிறது. கண் பார்ப்ப
கண் பார்ப்பதற்கு உயிர் உதவுகிறது, உயிர் பார்ப்பதற்கு சிவம் உதவுகிறது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல என்று சொல்வார். அதுபோல என்னன்னா ரெண்டு சேர்ந்தாது. அதைத்தான் சொல்றார், உயிர் அறிவும் கண் ஒளியும் போல. உயிர் அறி அதைத்தான் சிவபிரகாசில் அடுத்த சிவபிரகாசில் சொல்றார், உயிர் அறிவும் கண் ஒளியும் போல நாம முத்தியில இங்கேயும் உதவுறாரு, முத்தியிலையும் உதவுறாரு என்பதை நம்ம சிவபெருமான் எப்பொழுதும் உயிர்களிடத்திலே ஒன்றாய் உடனாய் வேறாய் இல்லை என்றால் நாம் சிவமாகவே முடியாது. அவர் வர்றாரு, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். யார் இது மாதிரி செய்வான்? நம்மகிட்ட இருக்கிறத எவனும் ஒன்றும் கொடுக்க மாட்டான், வச்சுக்கிட்டே இருப்பான், ரகசியமா வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா தந்தது பூராத்தையும் கொடுக்குறாரு. சிவத்தை கொடுக்குறாராம், தங்கத்தை கொடுக்குறாராம், தகரத்தை எடுத்துக்கிறாராம். யார் இது மாதிரி செய்வார்? தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். இந்த மாதிரி அவன் நீதான் செய்ய. அவ்வாறாக இவன் பெருமான் நமக்காக கூடவே இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செய்கின்றான். இந்த நன்றியை மறந்தால் அவனுக்கு உய்வே கிடையாது. தாயை திட்டியவன் கூட பிழைச்சுக்குவானா? அதான் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டான். உய்வில்லை, இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற நன்றியை கொன்ற மகன். இறைவன் இவ்வாறாக எங்கேயுமே போகல, நம்ம கூடவே இருக்கிறான். ஒன்றாய் உடனாய் வேற, நம்ம கூட எங்கேயே இருக்கிறான், எங்கேயும் இல்லை. புறம் இருக்கிறான், அகப்புறமும் புறப்புறமும். இந்த நன்றியை நம்ம மறக்கலாம். ஆகவே அடியார் பெருமக்களே இதைத்தான் சொல்றோம், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இறைவன் நமக்கு அருள்கிறான். நாம என்ன அவருக்கு செஞ்சா அவன் நமக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று நம்ம செய்ய வேண்டாம். அவன் ஆண்டான், நாம் அடிமை. அவன் ஆண்டான், நான் அடிமை என்பதை மறக்கக்கூடாது. அந்த இடத்துல நாம் அவருக்கு சரிகை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை செய்ய வேண்டும். சென்று முத்தி பெற வேண்டும். முத்தி பெறும் குருநாதர் வெளிப்படுவார். இவ்வாறாக நம்ம அடுத்த வகுப்புகளில் நம்ம 25ஆம் தேதி ஏதாவது ஒரு தலைப்பில் பார்ப்போம். மூலகன்மம் கண்மம் அந்த தலைப்பில் பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த சாதனங்களில் போகலாம். ஏதோ ஒரு தலைப்பில் நம்ம நாளைக்கு உங்களுக்கு அந்த தலைப்பை நான் வெளியிடுகிறேன். ஆகவே அடியார் பெருமக்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை தர வேண்டும். தொடர்ந்து வகுப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். இறைவனுடைய கருணையால் பெருங்கருணையால் இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகணும். அடியார் பெருமக்கள்லாம் பெருமளவிலே தொண்டர்கள் தூசி செல்லில் பத்தர்கள் சூழப்போகீர் உந்திரல் யோகிகளை பேரணி குந்தீர்கள். மீண்டும் பழைய முறையில் தொண்டெல்லாம் சிறப்பாக நடக்கணும். அதை பெருமானிடம் வேண்டிக்கங்க. அன்றாட பூஜையில் அதை வேண்டிக்கங்க. சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த உலகம் இயங்க வேண்டும். இந்த சோதனைகள்லாம் நீங்க வேண்டும் என்று குருவருளையும் திருவருளையும் சிந்தித்திருப்போம். ஆகவே இப்பொழுது